தேவி என்னங்க சாப்பிடலாமா? சாப்பாடு ரெடிங்க. அருமையாக சமைச்சாச்சு. ஒடியாங்க பார்க்கலாம். வாங்க 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 கிட்ட வாங்க. பாருங்க சாப்பாடு ஆவி பறக்குது. உதிரியாக வடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. எப்படி ஓகே, தலைன்னு மீன் குழம்பு வச்சாச்சு. அருமையாக இருக்குதுங்க மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரல் வறுவல் பண்ணியாச்சு. நுரையீரல் எடுத்தோம்ல, அது அப்படியே வறுத்தாச்சு. எப்படி இருக்கு? எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்துருக்கு. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைப்புளி ரசங்க. அது மீன் வறுவலுக்கும் பச்சைப்புளி ரசத்தை ஊற்றி சாப்பாட்டில் பிணைஞ்சி தொட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் பொரிச்சாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா தயிர். இதாங்க நம்ம வீட்டு சமையல். என்னோட சமையல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. வெயிட் லாஸ் பண்ணணும், இடுப்பை சுற்றி கொலஸ்ட்ரால் இருக்குது, அதை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நைட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை ஊற வச்சுட்டு படுங்க. காலையில் வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சு அது 1 டம்ளராக சுண்டை வச்சு வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் குறைஞ்சி இடுப்பு தொப்பையெல்லாம் அந்த அங்கங்கே சதை இருக்கும்ல, அதெல்லாமே சரியாயிருங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.